ஓகே. இப்போ பாருங்க, சிட்டிசன் குடியுரிமையா பகுதி பகுதி 2 பகுதி 2 சார். பகுதி 2 ஆர்டிகல் 5 டு ஆர்டிகல் 11 ஓகேங்களா. 26 ஜனவரி 1950 அன்று குடிமக்களாக மாறிய நபர்களை அடையாளப்படுத்துகிறது. ஆமா தானே? அன்னைக்கு குடிமக்கள் அன்னையில் தான் நம்ம குடிமக்கள் ஆகிறோம். சரிங்களா. குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம்? ஏன்னா குடியுரிமைன்றது ஒற்றை குடியுரிமையா நம்ம என்னது? குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை. அப்போ மத்திய அரசோட கண்ட்ரோல்ல மட்டும்தான். நாடாளுமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில மன்றங்கள் சட்டம் இயற்ற முடியாது. சரிங்களா. ஓகே. அதன்படி நாடாளுமன்ற குடியுரிமை சட்டத்தை எப்ப ஏற்றுச்சு? 1955. 1955 அப்பதானே பார்ப்போம். 5 வழிமுறைகள்ல என்ன பண்ணும்? குடியுரிமை கொடுக்கும், 3 வழிமுறைகள்ல குடியுரிமை நீக்கும். ஓகே. அது எப்பெல்லாம் திருத்தப்பட்டது? 1957, 60. ஃபர்ஸ்ட் 7 வருஷம், அடுத்து 3 60, 57, 60, 60, 85. ஓகேங்களா. 57, 60, 85, 86, 92, 2003, 2005, கடைசியா 2005. இப்ப எப்போ? 2003 காமன்வெல்த் குடியுரிமை சார் நீக்கம். புரியல. 2003 காமன்வெல்த் குடியுரிமை நீக்கம் சார். கரெக்ட். காமன்வெல்த் குடியிருப்பு வந்து நம்ம நீக்கிருப்போம் இல்லையா 2003. அதே மாதிரி 2015 வந்து அந்த இதை நீக்கிருப்போம். எதா அப்படின்னா ஓவர்சீஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு குடியுரிமை அந்த இதை அந்த வந்து மாற்றம் பண்ணிருக்கோம் 2015. ஓகேங்களா. 2019 வந்து நம்ம பார்த்தோம். இது 2019 வந்து இப்போ இந்த லாஸ்ட் சிஏ குடியுரிமைன்னு சொல்லிட்டு கடைசியா ஒன்று திருத்தம் போட்டாங்க இல்லையா 2019. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 2019 சேர்த்து 9 வாட்டி இருக்காங்க. ஓகேவா. ஓகேவா. சரி. சோ பாக்கலாமா. ஓகே. திருத்தம் ஒரு நாள் எழுதிங்கன்னா 57, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019. போலாமா. குடியுரிமையின் முக்கியத்துவம் என்ன? உரிமை பார்த்தோம். பகுதி 15 என்ன சொல்லுது? பாகுபாட்டு இருக்கிறது. இது வந்து குடியுரிமையின் முக்கியத்துவம். சரிங்களா. ஸோ ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். குடியுரிமை எங்கெல்லாம் இதாகுதுன்னா பகுதி 15. பகுதி 15 இந்திய குடியுரிமை பெற்ற யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டுவோம். சிம்பிளா சொல்ல போனா பகுதி 15 என்ன? குடியுரிமையோட முக்கியத்துவம். நீ இந்திய குடியுரிமையா, உனக்கு என்ன உண்டு? 15 உண்டு. பாகுபாடு இங்க கிடையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 16 பொது வாய்ப்புகளில் சமம். இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் செல்லுது? இந்த ஆர்டிகல்லாம் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ இங்க ஒரு அமெரிக்கா வரான், ஒரு அமெரிக்கன் வேலை கேட்டு வரான், டிஎன்பிசி அப்ளை பண்றான். அமெரிக்காக்காரனுக்கும் பிளஸ் நானும் அப்ளை பண்றோம். யாருக்கு இங்க பாகுபாடு வேணும்? அமெரிக்கா கொடுப்பியா? கொடுக்க கூடாது. இந்திய தமிழ்நாடு தான் இங்க பாகுபாடு பார்த்துதான் ஆகணும். நான் சொல்றது புரிதுங்களா? இங்க பாகுபாடு பார்த்துதான் ஆகணும். அப்போ இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் அந்த பாகுபாடு கிடையாது. வெளி மாநில வெளியாளுங்க தான் கிடைக்கும். அப்போ 15, 16 பொது வேலைவாய்ப்பில் சமம், 19 சுதந்திரத்துக்கான உரிமை. ஓகே. இங்க வந்து நீ கூட்டம் போட்டு பேச உரிமை உண்டு. ஒரு பாகிஸ்தானை சார்ந்தவரோ இல்ல ஒரு வங்காளதேஷ் சார்ந்தவரோ இங்க வந்து கூட்டம் போட்டு பேசுற உரிமை உண்டா? கிடையாது. அப்ப அது நமக்கு மட்டும்தான் சேர்க்கும். 29, 30 இந்திய மக்களாகிய நாம் வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் கல்விக்காக தான் இந்த உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரியா நோட் பண்ணீங்க. 29, 30. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சிறுபான்மையினர் இருக்குங்க சார். 29, 30 சிறுபான்மையினர் தான். சிறுபான்மையினர் இந்திய சிறுபான்மையினர் தானேங்க. இந்திய சிறுபான்மையினர் தானே. வெளியிலிருந்து யாரும் வர முடியாதுல்ல. 326 மக்களவை மாநில சட்டமன்ற 326 சொல்லுது. இந்திய குடிமகனா இருக்க யார் வேணாலும் 18 வயசு மேல இருந்தா ஓட்டு போடலாம். நாடாளுமன்றம் மற்றும் மாநில உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் உரிமை அதுவும் உண்டு. ஓகே. ஓகேங்களா. சரி. சரத்து 5 என்ன சொல்றது? இந்தியாவை வசிப்பிடமாக கொண்ட யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு இந்தியாவை வசிப்பிடமா பிறப்பின் அடிப்படையில இந்தியாவில் பிறந்திருந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன உண்டு? குடியுரிமை உண்டுன்னு சொல்றதுதான் என்னது? சரத்து 5. ஓகேவா. சரத்து 6 என்ன சொல்லுது? பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த ஒருவர் அல்லது அவர் பெற்றோர், அந்த டேட் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, மார்ச் 19, 1948. ஜூலை 6. விதி 6 வந்து பார்த்தோன்னா 18/7/1947 முதல் 19/7/1948 வரைங்க சார். 19/7/1948 ஜூலை 19 இருந்து. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஜூலை 19க்கு அப்புறம் ஓகேங்களா. ஜூலை 19க்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த ஒருவர், பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த ஒருவர் அல்லது அவரது பெற்றோர் தாத்தா பாட்டி யாரேனும் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்து இந்திய குடிமகன் ஆனார், மேலும் அவர் இந்தியாவிற்கு முன்னர் குடிபெயர்ந்தார், ஜூலை 19, 1948 அன்று குடிபெயர்ந்த நாளிலிருந்து இந்தியாவில் சாதாரணமாக வசித்து வந்தார் அல்லது ஜூலை 1942 இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தால் அவர் இந்திய குடிமகனாக பதிவு செய்யப்பட்டார். அதாவது பாகிஸ்தான்ல இருந்து நீ எங்க வந்திருக்கணும்? ஜூலை 19, 1948 அந்த டேட்டுக்குள்ள வந்திருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? குடியுரிமை கொடுக்கும். பாகிஸ்தான்ல வந்தவங்களுக்கு சிம்பிளா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 6. ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. ஆர்டிகல் யாரு?
பாகிஸ்தான்ல இருந்து அவங்க, ஆனா ஏன்னா பிரிக்கப்படாத இந்தியா அப்ப இருந்தது. அவங்க பாகிஸ்தான் வேணும்னு பாகிஸ்தான்ல இருந்துட்டு மீண்டும் வேணாம் எனக்கு இங்க வந்துடலாம்னு சொல்றவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறது. அந்த டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை 19, 1948. ஓகேங்களா? அப்ப 7 என்ன சொல்றோம்? 7 யாரெல்லாம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்களோ அவங்களுக்கு என்ன இல்ல, குடியுரிமை கிடையாதுங்க சார். குடியுரிமை நீக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ மார்ச் என்ன டேட் பார்ப்போம்? மார்ச் 1, 1947 பிறகு மார்ச் 1, 1947 பிறகு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர், ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா குடியுரிமை கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 6 யூஸ் பண்ணி மீண்டும் இந்தியாவுக்கு வந்தா, அதாவது போனவனுக்கு குடியுரிமை இல்ல, ஆனா அவன் மீண்டும் அந்த 1948 ஜூலை 19க்குள்ள இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணப்படும்? தகுதியின் அடிப்படையில் இந்திய பதிவு செஞ்சு குடியுரிமை வாங்கிக்கலாம் சார். பெற்றுக்கலாம். பதிவு செஞ்சு 6 மாசம் இங்க தங்கி பதிவு செஞ்சு குடியுரிமை வைக்கலாம். ஓகேவா? அப்ப சரத்து 6 ஜூலை 19, 1948 யாரெல்லாம் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் பாகிஸ்தான் இங்க வராங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. 1947 மார்ச் 1 வந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு போனாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை நீக்கப்படும் சொல்ற ஆர்டிகல் சரத்து 7. ஓகேங்களா? சரத்து 8 என்ன பார்த்தோம்? பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்தவர்கள், அதாவது இது சிம்பிளா சொல்ல போனா வம்சாவளி குடியுரிமை அல்லது பிறப்பின் மூலம் பதிவு செஞ்சு குடியுரிமை. ஓகேங்களா? அந்த இயல்பா பிறந்ததை தவிர இல்ல பாகிஸ்தான் வந்தவங்களை தவிர, ஓகேங்களா, வம்சாவளி குடியுரிமை இல்ல பதிவு செய்து பெறும் குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியதுதான் அது சரத்து 8. பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்தவர் அல்லது அவருடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியில் ஒருவர், ஆனால் சாதாரணமாக இந்தியாவுக்கு வெளியே வசிக்கும் ஒருவர் இந்திய குடிமகனாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் இந்தியா, அதாவது பதிவு செஞ்சு குடிமகனா வாங்கியிருக்கணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி குடியுரிமை அதை சொல்றாங்க. பகுதி 8 சரத்து 8 என்னது? வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு வந்து குடியுரிமை பெறக்கூடிய உரிமை தான் சரத்து 8. அப்ளை பண்ணி பெறலாம் அவங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரத்து 9 எதை சொல்லும்? சரத்து 9 எந்த ஒரு நபரும் தாமாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தால், அதான் 9 வந்து குடியுரிமை நீக்கப்படுறதை பத்தி சொல்லும். குடியுரிமை எத்தனை வழியில நீக்கப்படும்? 3 வழியில. அது 3 ஆயிடும். தானா முன் வந்து நீக்கலாம், இல்ல வந்து தானா வந்து முன் வந்து நீக்கிறது ஒண்ணு, ஓகேங்களா, துறக்கிறது, அப்புறம் அரசே அவங்களை நீக்கிறது, 3வது வந்து பறிக்கப்படுறது, குடியுரிமை பறிப்பு. அவன் ஏதாவது வந்து சட்டத்துக்கு விரோதமா செய்யறான், இதா செஞ்சான், இல்ல சட்டத்துக்கு விரோதமா இங்க இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை பெற்றானா அவனை என்ன பண்றது? அவனோட குடியுரிமை பறிக்கப்படும். சரிங்களா? சோ அதான் 3. ஓகே. சரத்து 10 என்ன? சரத்து 10 இந்திய குடிமகனாக கருதப்படும் ஒவ்வொரு நபரும் நாடாளுமன்ற எந்த சட்டத்தின் விதிகளும் உட்பட வேண்டும். ஒருத்தனோட குடியுரிமை வந்து என்ன பண்ணும்? ஒருத்தனோட குடியுரிமை ஒரு சட்டம் போடுற வரையும் அவனோட குடியுரிமை தொடரப்படும். அவன் அந்த குடியுரிமையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப அவன் குடியுரிமை பத்தி ஒரு சட்டம் போடுறேன், அந்த சட்டம் போடுற வரையும் பழைய குடியுரிமை தான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 10. அது ஆர்டிகல் 11 என்ன சொல்லும்? 11 குடியுரிமையை திருத்துவதற்கோ இல்ல சட்டம் ஏற்றுவதற்கோ யாருக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு மட்டும் தான். நாடாளுமன்றம். கரெக்டா? ஓகேவா? போல மற்றது குடியுரிமை 1955 சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் இழப்பதற்கான வகை செய்து எத்தனை வகையில பெறலாம்? 5 வகையில பெறலாம், 3 வகையில நீக்கலாம். 9 முறை திருத்தம் செய்யப்பட்டு பார்த்தோம். 2021 ஏப்ரல் சொல்றாரு. அதாவது 2021 வரையும் என்ன பண்றாங்கன்னா 9 முறை திருத்துக்கான்னு சொல்றாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் பார்த்தோம் 85. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 1957, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019 கடைசியா குடியுரிமை சட்டம் 1955 அது பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி காமன்வெல்த் குடியுரிமையும் வழங்கியது. அது 1955 என்ன குடியுரிமை வழங்கியது? 1955லயே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா காமன்வெல்த் குடியுரிமை. காமன்வெல்த்னா நம்ம ஒரு பிரிட்டிஷ் கீழே ஒரு கூட்டமைப்பு மாதிரி இருந்துச்சு அந்த நாடுகள், அவங்களுக்கு வந்தா குடியுரிமை கொடுக்கறது வந்து இருந்தது. ஆனா அது எப்ப நீக்கப்பட்டது? 2003 மூலம் நீக்கப்பட்டது. வெரி குட். ஓகேங்களா? குடியுரிமை காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட வருஷம் எப்போ? 2003. ஓகே. குடியுரிமை பெறுதல் 5 வழியில பெறணும் பார்த்தோமா? 1 பிறப்பு மூலம் பார்த்தோமா? இந்தியாவில பிறந்தாலே அவங்களுக்கு என்ன? 1950 ஜனவரி 26க்கு மேல இந்தியாவில யாரெல்லாம் பிறகுறாங்களோ அவங்களுக்கு என்னது? குடியுரிமை கொடுத்தோம். ஓகேங்களா? வம்சாவளி குடியுரிமை என்ன பார்ப்போம்? அதுக்கப்புறம் அதை 3 டைமா பிரிச்சிருப்பாங்க. அந்த பிறப்பு மூலம் குடியுரிமை வந்து ஒரு 3 டேட் மாத்திருப்பாங்க. 1986 வரையும் அப்பா அம்மாவில யாராவது ஒருத்தராட்சி பிறந்திருக்கணும். அதுக்கடுத்து அப்பாவே கண்டிப்பா இங்க பிறந்திருக்கணும் அப்படிலாம் வந்திருக்கும் இல்லையா? அது மாதிரி பார்க்கலாம், கீழே இருக்கும். 2வது வம்சாவளி குடியுரிமை. 3வது வந்து பதிவு மூலம். வம்சாவளினா இந்தியாவில பிறந்தவங்கன்னா அவங்க வம்சாவளி வந்து வெளிநாட்டுல வரலாம், அவங்க பதிவு செஞ்சு குடியுரிமை பெற்றுக்கலாம். அதுதான் பதிவு மூலம். அப்புறம் தாமாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். ஓகேங்களா? தாமாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் யாரு சொல்லலாம்? தாமாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல் யாரு சொல்லலாம்? இப்போ அன்னை தெரசா சொல்லலாமா? அன்னை தெரசா வந்து வெளிநாட்டை சார்ந்தவங்க, அவங்க இந்தியாவில வந்து இங்க ஒர்க் செஞ்சு இங்க தொண்டு செஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு கௌரவத்துக்காக அவங்களுக்கு இந்திய மொழிகள்ல ஒண்ணு கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? குடியுரிமை தந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் பிரதேசங்களில் ஒன்றிணைப்பு. இப்போ 1962 தான் 14வது சட்டத்தின்படி நம்ம எதை சேர்த்தோம்? பாண்டிச்சேரி சேர்த்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க பிரெஞ்சு
அப்ப நம்ம கிட்ட வரும்போது இந்திய குடியுரிமை. அப்ப அவங்களுக்கு எப்ப இந்திய குடியுரிமை கிடைச்சுன்னா 1962 தான் கிடைக்கும். ஒரு பிரதேசத்தை நான் புதுசா சேர்க்கறேன்னா அப்ப அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்? இந்திய குடியுரிமையை வழங்கணும். போகலாமா? சோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போகலாமா? பை பர்த், அதாவது பிறப்பின் மூலம் குடியுரிமை பார்க்கலாமா? அது என்ன சொல்லுது? பார்ன் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில பிறந்திருந்தா அவங்க எந்த டேட்ல 26 ஜனவரி 1950 இருந்து 1 ஜூலை 1987, 1 ஜூலை 1987 முன்னாடி, அதாவது ஜூன் அது வந்து இதுக்கு முன்னாடி 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஓகேங்களா, 30 ஜூன் இதுதான் கணக்கு, 30 ஜூன் 1987 வரையும், 26 ஜனவரி 1950 இருந்து 30 ஜூன் 1987 வரையும் நடுவுல பிறந்திருந்தா அவங்களுக்கு யாரு? அவங்க யாரு பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன தருவாங்க? யாரெல்லாம் இந்தியாவில பிறகுறாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். ஓகேவா? வெளிநாட்டுலயும் ஒரு குழந்தை, வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவில வந்து குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை தருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்ன் இன் இந்தியா அண்ட் ஆஃப்டர் 1 ஜூலை 1987 அப்புறம் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எய்தர் ஆஃப் பேரண்ட்ஸ் அர்த்தம் இருவர்ல யாராவது ஒருத்தர், ஃபாதர்ல யாராவது ஒருத்தர் என்னவா இருக்கணும் கட்டாயம்? நான் சொல்றது புரியுதா? குடிமகனா இருக்கணுங்க சார். புரியுதுங்க சார். 1950 ஜனவரி 26 அவங்க அப்பா அம்மா வந்து வங்காளதேசத்தை சார்ந்தவங்களா கூட இருக்கலாம். அப்பா அம்மா 2 பேரும் வங்காளதேசம் இந்தியாவுக்கு டூருக்கு வந்துக்கிறாங்க. அவங்க டூருக்கு வந்துட்டு அங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு திடீர்னு. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தரலாம்? இந்திய குடியுரிமை தரலாம்னு சொல்றாங்க. அவன் எந்த நாட்டை சார்ந்தவனா இருக்கட்டும், ஆனா இந்தியாவில பிறந்தாலே அவனுக்கு குடியுரிமை. அது எது வரைக்கும் தான்? 26 1950 இருந்து 30 ஜூன் 1987 வரையும் தான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1ஆம் தேதியில இருந்து அந்த பேரண்ட்ஸ்ல கண்டிப்பா ஒருத்தராச்சும் என்னவா இருக்கணும்? இந்தியரா இருக்கணும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டானா 2004, இது வந்து இது வரைக்கும் தான். 2004 டிசம்பர் 3, 2004 டிசம்பர் 3ல இன்னொரு கண்டிஷன் போடுறான். பார்ன் இன் இந்தியா அண்ட் ஆஃப்டர் 3 டிசம்பர் 2004 என்ன இருக்கணும்? அவரோட ஃபாதர், அந்த குழந்தையோட அப்பா கட்டாயம் என்னவா இருக்கணும்? இந்தியா. பேரண்ட்ஸ் 2 பேருமே போடுவாங்க சார். 2 பேருமே டிசம்பர் 3க்கு அப்புறம் 2 பேருமே சார். கரெக்ட். அதாவது 2 பேருமே இந்தியரா இருக்கலாம், அல்லது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியரா இருக்கணும். ஆனா அந்த மற்றொன்றது எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? சட்டவிரோதமா குடியேறவரா இருக்கக்கூடாது. இல்லீகலி மைக்ரேட். வெரி குட். போத் பேரண்ட்ஸ் ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. 2 பேருமே இந்தியாவை சார்ந்தவங்களா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தர் இந்தியாவை சார்ந்தவரா இருக்கலாம், மற்றொரு என்ன பண்ணக்கூடாது? சட்டவிரோதமா குடியேறவரா இருக்கக்கூடாது. சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் எனிமி அலைன்ஸ் cannot acquire, அதான் சிட்டிசன்ஷிப். அதான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. எதிரி அந்த எது மூலியமா அந்த நம்ம இது சொல்லுவோம்ல, அவங்க பேர் என்ன? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு துரத்திட்டு வருவாங்களா, அவங்க பேர் என்ன சொல்லுவோம்? அகதி அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கீங்க. 3 வழியில. அப்போ பை பர்த் எப்படின்னு புரிஞ்சா? அந்த 3 வருஷம் தான் 1987 ஜூலை 1க்கு முன்னாடி வரையும், அப்புறம் 87 இருந்து 2003 டிசம்பர் 2004 டிசம்பர் 3 வரையும், 2004 டிசம்பர் 3ல இன்னொரு கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பை டிசன்ட். ஓகேங்களா? சோ அதாவது என்னது? பதிவு செஞ்சு பிறத்தா வம்சாவளி. வம்சாவளி. ஓகேங்களா? சோ பார்ன் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கு வெளியில பிறந்திருந்தாலும் எப்போ 26 1950 வெளியில பிறந்திருக்காங்க. அதுல இருந்து 10 டிசம்பர் 1992. ஓகேங்களா? 26 1950 ஜனவரியில இருந்து 10ஆம் தேதி டிசம்பர் 1992 வரையும் இந்த கேப்ல. ஓகேங்களா? சோ அவங்க என்ன ஆகணும்? அவங்களோட மூதையார் வந்து இந்தியாவை சார்ந்தவரா இருக்கணும். அவங்க வந்து வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் பதிவு செஞ்சு என்ன பண்ணிக்கலாம்? ஃபாதர் வாஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இன் தி டைம் ஆஃப் ஹிஸ் பர்த். அந்த குழந்தை பிறகும்போது யாரு கட்டாயம் இதா இருக்கணுமா? அந்த குழந்தை பிறகும்போது அவங்க அப்பா வந்து கட்டாயம் என்னவா இருக்கணும்? இந்தியாவை சார்ந்தவரா இருக்கணும். ஓகேவா? ஒரு ரூல். 2வது, இது வந்து எப்போ வரையும் தான்? இது எப்போ வரையும் தான்? 1992 வரை. 1950 இருந்து 1992 வரை 10ஆம் தேதி டிசம்பர் 1992 அவங்க அப்பா வந்து என்னவா இருக்கணும்? அந்த குழந்தையோட அப்பா கட்டாயம் இந்தியாவை சார்ந்தவரா இருக்கணும். அப்படி இருந்தா பதிவு செஞ்சு குழந்தை பெற்றலாம், குடியுரிமை வாங்கிக்கலாம்ன்றாங்க. பார்ன் அவுட் சைட் இந்தியா ஆர் ஆஃப்டர் 10 டிசம்பர் 1992 10ஆம் தேதிக்கு மேல எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா மட்டும் இருக்கணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் கட்டாயம் அப்பாவாச்சும் இருக்கணும். அடுத்தது வந்து 2 பேருமே என்னவா இருக்கணும்? 2 பேருமே பேரண்ட்ஸ். பொதுவா பேரண்ட்ஸ் எய்தர் ஆஃப் ஹிஸ், பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தரா? யாராவது ஒருத்தர். ஓகே. அது அப்பாவா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன போட்டாங்க? அப்பா மட்டும் போட்டாங்க. 2வது கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க? 92க்கு அப்புறம் என்னவா இருக்கணும்? அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் என்னவா இருக்கணும்? அவங்களோட இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன் போறாங்க எக்ஸ்ட்ரா. என்ன பண்ணும்? 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? பதிவு செஞ்சிடும். குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள பதிவு செஞ்சாதான் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், வம்சாவளி குடியுரிமை. ஓகேவா?
ஸோ ஓகேவா, இது ஞாபகம் வச்சுங்க. பை வம்சாவளி குடியுரிமை வந்து 2 தான். 1992 வரை 10 டிசம்பர் 92 வரை அப்பா இதா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஓகேங்களா, 92க்கு பின்னாடி வர சரிங்களா, ஒரு வருஷத்துல பதிவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல். ஓகே, பதிவு செய்தல் என்ன சொன்னோம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் அப்ளைங். நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து கடல் கடந்து, அதாவது வெளிநாடு ஆளா இருப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து குடியுரிமை பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்க இந்தியாவில வந்து என்ன பண்றாங்கன்னா தங்குறாங்க. இந்தியாவில தங்கி எத்தனை வருஷம் இருக்கணும், பிஃபோர் அப்ளைக்கு முன்னாடி 7 வருஷம் இங்க தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 வருஷம் ஆச்சு, இப்ப 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் தங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், குடியுரிமை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வெளிநாடு இது வந்து வெளிநாட்டை சார்ந்தவனா இருப்பான், முழுக்க வெளிநாடு. ஆனா இந்தியாவுக்கு ஒரு வேலைக்காகவோ இல்ல எதுக்காக வந்து இங்கே தங்கி இருக்கான் அப்படின்னா 7 வருஷம் தான் வாங்கிக்கலாம். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, POIன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரெசிடென்ட் இன் எனி கண்ட்ரி அவுட் சைட் அன்டிவைடட் இந்தியா, அதாவது பிரிக்கப்படாத இந்தியாவில இருந்து போயிட்டு, பிரிக்கப்படாத இந்தியாவில இருந்தவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்க குடியுரிமை வாங்கிட்டு அவங்க மீண்டும் இங்க வந்தாங்கன்னா சொல்றாங்க. பர்சன் மேரிட் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, யாராவது ஒருத்தர் இந்தியாவை சார்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years, இந்தியாவை சார்ந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வெளியாளா இருப்பாங்க, ஆனா இந்தியா சார்ந்த நபரை கல்யாணம் பண்ணி இங்கேயே குழந்தை பெற்றுட்டு இங்கே இருக்காங்கன்னா அவங்களும் எத்தனை வருஷம் பண்ணலாம், 7 வருஷம் அப்ளை பண்ணலாம். 7 வருஷம் வச்சு அப்ளை பண்ணலாம். மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியா சிட்டிசன், அதான் அவங்க குழந்தைக்கு அப்ளை பண்ணலாம். பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் பேரண்ட்ஸ் ஆர் இந்தியன் சிட்டிசன் ஆர் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஏர்லியர் சிட்டிசன் அண்ட் இஸ் ரெசிடென்ட் ஆஃப் 12 months. என்ன சொல்றாங்க, பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் பேரண்ட்ஸ் ஆர் இந்தியன் சிட்டிசன் ஆர் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஏர்லியர் சிட்டிசன் அண்ட் ரெசிடென்ட் ஃபார் 12 months. ஓகேங்களா, சோ அதாவது அந்த குழந்தைக்கு வாங்கும்போது அந்த குழந்தை கட்டாயம் என்னவா இருக்கணும்னா 12 மாசத்துக்கு முன்னாடி இங்கே பிறந்திருக்கணும், இங்கே இருந்திருக்கணும். 12 மாசத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும்ன்றாங்க. 12 மாசமாச்சும் இங்க வசிக்கணும், 12 மாசம். ஓகேவா, பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் ரெஜிஸ்டர்ட் அஸ் அன் OCI, இது வந்து OCIக்கு மட்டும், கார்டு ஹோல்டர் ஃபார் 5 years அண்ட் ரெசிடென்ட் ஃபார் 12 months. அதாவது அவங்க 5 வருஷம் என்ன பண்ணிருக்கணும், பதிவு செய்யறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணிருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்டையை வாங்கியிருக்கணும், OCIன்ற அட்டையை வாங்கி. ஓகேங்களா, அவங்க என்ன 12 மாசமாச்சும் இங்க மினிமம் தங்கி இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. இது OCI வந்து கேன்சல் ஆயிடுச்சா, இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த சட்டம்னா 2015. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே சார், ஓசிஐக்கும் என்ஆர்ஐக்கும் என்னங்க சார் டிஃபரன்ஸ்? என்ஆர்ஐக்கும் ஓசிஐ, என்ஆர்ஐ வந்து நான் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியன், அதாவது இவன் வந்து இந்தியாவை சார்ந்தவனா தான் இருப்பான், இந்தியாவில தான் பிறந்திருப்பான். ஆனா இவன் பாஸ்போர்ட், நம்ம பாஸ்போர்ட்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, கடவுச்சீட்டுன்னு சொல்லி, நம்ம இந்திய பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டுல வேலை செய்யறான் பாத்தியா, வெளிநாட்டுல வேலை செய்யறான் இல்ல வெளிநாட்டுல வசிக்கிறான். ஆனா அவனோட ஆரிஜின் என்ன, இந்தியாவை சார்ந்தது. இந்தியாவோட பாஸ்போர்ட் மூலியமா வெளிநாட்டுக்கு போய் வாழ்றவங்க பேரு என்ஆர்ஐ. நான் சொல்றது புரிஞ்சுல? புரியுதுங்க சார். ஆனா ஓசிஐன்றது இந்தியா, அவங்களோட பூர்வீகம் என்னைக்காவது இந்தியா வந்திருக்கும், பிரிக்கப்படாத இந்தியாவில அவங்க பூர்வீகம் இருந்திருக்கும். அவங்க வந்து கடல் கடந்து வெளிநாட்டுல தங்கிட்டு அங்க குடியுரிமை பெற்றுட்டான். புரியுங்களா? இப்ப இந்தியாவில இருந்துச்சு 1949 இந்தியாவில பிறந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டாங்க. வெளிநாட்டுல போயிட்டு அங்க குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு பர்சன் மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தங்கிட்டு இருக்கான். ஆனா அவங்ககிட்ட என்ன கிடையாது, இந்திய குடியுரிமை கிடையாது, இந்திய பாஸ்போர்ட்டும் கிடையாது. அவன் அங்கிருந்து இங்க வரான். புரியுதுங்களா? அப்ப அப்படி வந்து இந்தியாவில தங்குறான் இல்லையா, கடல் கடந்து வந்து தங்குறான் இல்லையா. ஏன் இங்க கடல் கடந்து சொல்றாங்கன்னா, நம்மள சுத்தி யாருக்கா, பாகிஸ்தானு, சீனா, வங்காளதேசம், ஆப்கானிஸ்தானு, இலங்கை எல்லாம் இருக்கிறாங்களா, இவங்கெல்லாம் இதுல சேர மாட்டாங்க. ஓசிஐல இவங்கெல்லாம் சேர மாட்டாங்க. இதை தாண்டி கடல் கடந்து வெளியில இருக்காங்க பாரு, அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்து வராங்க பாரு. அவங்களுக்கு இங்க இருக்கும்போது நம்ம என்ன கூட இவங்க இந்தியாவில தங்குறான்னு ஒரு அடையாள அட்டையை கொடுக்குறோம். அந்த அடையாள அட்டை தான் ஓசிஐ. இங்க ஓசிஐக்கு என்ன கிடையாதுன்னா, என்ன கிடையாது, வாக்குரிமை கிடையாது, ஓட்டு போட முடியாது இவங்க. ஓகேங்களா? ஆனா யாருக்கு ஓட்டு உரிமை கிடையாது, என்ஆர்ஐக்கு ஓட்டு. ஏன்னா அவன் இந்தியாவே பூர்வீகமா கொண்டவன், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறான். அவன் வந்து இப்ப சுந்தர் பிச்சை சொல்றோமா, அவர் வெளிநாட்டு தானே போய் தங்குறாரு, அவர் என்ஆர்ஐன்னு சொல்லலாம். அவர் மீண்டும் என்ன பண்ணலாம், வந்து ஓட்டு போட்டு மீண்டும் அங்க போயிடலாம். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? சர்க்கார் படத்துல விஜய்ங்க சார். அதான் சுந்தர் பிச்சை சொல்ல முடியா. சோ அப்போ என்ஆர்ஐக்கு ஓட்டு உரிமை உண்டு. என்ஆர்ஐ வந்து இந்தியாவில இருந்து பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டுல போய் வாழ்றவன். ஓசிஐன்றது முழுக்க முழுக்க வெளிநாட்டுல இருந்து வந்து இந்தியாவில வாழ்றவன். புரிஞ்சா? டவுட் கேட்டீங்களே, புரிஞ்சுங்களா? ஓகே. குடியுரிமை இழப்பு. ஓகேனா, 3 வழி குடியுரிமை இழப்பு வந்து 3 வழிகளை பார்த்தோமா. ஒன்னு வந்து துறப்பதன் மூலம், இன்னும் 2 முடிஞ்சு போய், இங்க காணுமே 2 இல்லையே. ஓகே, பை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு செய்வதன் மூலம் பார்த்தோமா. இன்னொன்னு என்ன பார்க்கணும், இன்னொன்னு இயல்பு குடியுரிமை.
எல்லைகள் இணைப்பு. ஆ, இயல்பு குடியுரிமை தானே பார்ப்போம் அது. இயல்பு சார் குடியுரிமை. இயல்பு குடியுரிமை எல்லைகள் இணைப்பு. அதான் இப்ப 4வது டைப் சொல்லுங்க. 4வது வந்து இயல்பு குடியுரிமை. இயல்பு குடியுரிமை வந்து எப்படி இயல்புரிமை சொல்லணும் அப்படின்னா, அவங்க வெளிநாட்டு நேச்சுரலைசேஷன். அவங்க வந்து இந்தியாவுல இருக்காங்க. அவங்க வெளிநாட்டை சார்ந்தவங்க, வெளிநாட்டுல குடியுரிமை பிறந்தவங்களா இருக்கலாம். அவங்க இந்தியாவுக்கு வந்து வாழ்றாங்க. இந்தியாவுல வாழும்போது அவங்க இந்திய மொழிகளை ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டு இங்க விளையாட்டுக்காகவோ இல்ல துறைக்காகவோ ஏதோ ஒரு சாதனை படிச்சு அவங்கள பெருமைப்படுத்துற விதமா, நான் சொல்றது புரியுதா? அவங்க நம்மளுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்க, அவங்கள பெருமைப்படுத்துற விதமா நம்ம அவங்களுக்கு என்ன பண்றோம்? குடியுரிமை கொடுக்குறோம். சோ அப்போ அந்த குடியுரிமை தான் எது அப்படின்னா இயல்பு குடியுரிமை. யார் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்? அன்னை அன்னை தெரசா. தெரசா. அன்னை தெரசா. அதை மட்டுமே தெரேசா. எடுத்துட்டு போயிருங்க. அது இயல்பு குடியுரிமை. அது அப்புறம் வந்து பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமைனா நம்ம வந்து இப்ப கோவான்றது 1961ல இணைச்சோம். பாண்டிச்சேரின்றது 1962ல இணைச்சோம். சிக்கிம்ன்றது 1974ல இணை மாநிலம் பண்ணோம். துணை மாநில அந்தஸ்து 1975ல வந்துச்சு. அப்ப அவங்களுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அவன் இந்தி தான். அதுக்கு முன்னாடி சிக்கிம் வந்து 1973க்கு முன்னாடி அவன் இந்தியாவா சிக்கிம் இந்தியாவை சேருமா? சேராது. இல்லைங்க சார். அப்ப அவனுக்கு இந்திய குடியுரிமை இருக்குமா? இருக்காது. அவனுக்கு எப்பதான் இந்திய குடியுரிமை கிடைச்சிருக்கும்? எப்போ இந்தியாவோட இணைக்கப்பட்டதோ அன்னைக்குதான் அவனுக்கு இந்திய குடியுரிமை. அதுதான் அப்போ அதுதான் இணைப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. இப்ப நாளைக்கு இலங்கையை தூக்கி நான் போர் செஞ்சு இலங்கை இந்தியாவோட இணைச்சுனா இலங்கைக்கு நான் என்ன குடியுரிமை கொடுக்கணும்? இலங்கை மக்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்? இந்திய குடியுரிமையை நான் கொடுக்கணும். இந்திய குடியுரிமை. ஓகே, அடுத்து போலாமா? குடியுரிமையில பார்க்கலாமா? 3 வழிகள். சார் துறப்பதன் மூலம், முடிவுக்கு வந்தல், பறித்தல். துறப்புனா என்ன? துறப்புனா என்ன? நானா வந்து எனக்கு வேணாம், நான் வந்து இப்ப அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியா தான், நான் ஆஸ்திரேலியா போறேன், ஆஸ்திரேலியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியா செட்டில் ஆயிட்டேன், எனக்கு என்ன குடியுரிமை தேவையில்ல, இந்திய குடியுரிமை தேவையில்லை, நானா துறந்துறேன், எனக்கு இந்தியா வேணா, நான் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துறேன். அப்ப நானா முன் வந்து துரத்தல் பேரு துறப்பு. முடிவுக்கு வந்தெல்லாம் என்ன பண்ணும்? இந்த கவர்மெண்ட், நீ ஒரு இந்திய நபர், நீ வெளிநாட்டு போய் குடியுரிமை வாங்கிட்ட, அப்போ உனக்கு என்ன பண்ணும்? கவர்மெண்டே உன்னோட குடியுரிமை கட் பண்ணி விடுது இல்லையா? அது பேரு முடிவுக்கு வந்தல். பறித்தல்னா என்ன அர்த்தம்? நீ சட்டவிரோதமா இந்தியாவுக்கு எதிராக, அப்ப இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒண்ணு பண்ற, அப்ப நீ சட்டவிரோதமா இல்ல, நீ அங்கிருந்து இங்க வந்து உனக்கு குடியுரிமை வாங்குற, ஆனா என்ன பண்ற? சட்டவிரோதமா குடியுரிமை ஏமாத்தி வாங்கிட்ட. அப்போ அப்ப அப்ப என்ன பண்ணும் கவர்மெண்ட்? யாரெல்லாம் இப்ப சொல்லுது இல்லையா, 2014க்கு பின்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாலோ, இல்ல ஒரு ஆக்ட் பார்த்தோம்ல, 1900 ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 7 என்ன சொல்லுச்சு? 1947 மார்ச் 1க்கு பின்னாடி 1947 யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாரோ அவனோட பாகிஸ்தான் போனாரோ அவனோட குடியுரிமை என்ன பண்ணும்? நீக்கப்படும் சொல்லுது. அதுதான் இந்த பறித்தல். ஓகேவா? பறித்தல் அப்படி இல்லைன்னா முடிவுக்கு வந்தல், அந்த எல்லாம் சேரும். இல்ல ஒருத்தர் சட்டவிரோதமா இந்தியாவுக்கு வரான், அவன் சட்டவிரோதமா வந்து இந்தியாவில ஏமாத்தி குடியுரிமை பெற்றுட்டான், அப்ப அவனோட குடியுரிமை என்ன பண்ணும்? நீக்கப்படும். இல்ல இப்ப வந்து போர்க்காலத்துல வந்து பாகிஸ்தானோட தொடர்பு இது பண்றான், நமக்கு எதிராக செயல்படுறான்னா, அப்ப அவனோட குடியுரிமை நாடு கடத்தப்படும் சொல்லுவோம்ல, ஒருத்தர் நாடு கடத்தப்படும் சொல்லுவோம்ல, அந்த தான் கணக்கு. சரிங்களா? சரி, இது யார் சொல்றேன்? மற்றும் நான் தந்தையோடு சட்டங்களை உண்மையாக அறிவு வேண்டும். அந்த இது வந்து அந்த இந்திய குடியுரிமை வந்து நம்ம கொடுப்போம்ல, அப்படி கொடுக்கும்போது இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட உறுதிமொழியும் அது. ஓகேவா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தலாமா? இதுல பார்த்துட்டோம்ல, அவ்வளவுதான். ஸோ இதுல வேணா பெருசா எதுவும் இல்லை. நம்ம குடியுரிமைன்றது வந்து நார்மலா பார்ப்போம். குடியுரிமைன்றது வந்து என்ன சொல்லுவோம்? மக்களாட்சி. குடியுரிமை வேற என்ன குடியுரிமை பத்தி சொல்லுவாங்க? நாட்டு குடியுரிமை பிளஸ் வந்து இந்த குடியுரிமை சொல்லுவாங்க. நாட்டு குடியுரிமைன்னு ஒண்ணு இருக்கும், நாட்டு உரிமை, குடியுரிமை. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் கேட்பாங்க. நாட்டு உரிமை, குடியுரிமை. நாட்டு உரிமைனா யாரா இருந்தாலும் அந்த நாட்டுல பிறந்தா அவங்களுக்கு நாட்டு குடியுரிமை. ஆனா குடியுரிமைன்றது என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறது. இது வந்து நாட்டு குடியுரிமை வந்து யாரும் கொடுக்காது, நீ அந்த நாட்டுல பிறந்தாலே இயல்பாவே உனக்கு கிடைச்சிடும். ஆனா குடியுரிமைன்றது அந்த கவர்மெண்ட் உனக்கு கொடுக்கறது தான் குடியுரிமை. ஓகேங்களா? குடியுரிமையை மாத்திக்க முடியும், ஆனா நாட்டுரிமையை மாத்த முடியாது. ஓகேவா? பறிக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இது ரெண்டுமே மனித உரிமைகள் தான். ஓகே, சரி, அவ்வளவுதான். பெருசா எதுவும் இல்லை, குடியுரிமை பத்தி அவ்வளவு பெருசா இல்லை. போதும், இந்த அளவுக்கு பார்த்தாலே போதும் குடியுரிமை. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பார்த்து போலாமா? ஓகே, அப்படியே இருங்க. கட் பண்ணிடுங்க.